எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த ஜனவரி மாதத்தில் வந்து விலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம விலையை வந்து 3ஆக பிரிச்சிருக்கிறோம். பிலோ ஆவரேஜு, எபோவ் ஆவரேஜு, குட் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பிரித்து வச்சுருக்கிறோம். இந்த பிலோ ஆவரேஜ் அப்படிங்கிறது 50 ரூபாய்க்கும் கம்மியாக விற்றதும், எபோவ் ஆவரேஜுங்கிறது 60 ரூபாய்க்கு மேலே விற்றதும், குட் அப்படிங்கிறது 100 ரூபாயிலேருந்து 150, 200 அந்த ரேஞ்சில் வந்து வச்சுருக்கிறோம். அந்த மாதிரி நமக்கு சம்மங்கியில் பிலோ ஆவரேஜ் விற்றது எத்தனை நாளுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 50 ரூபாய்க்கும் கம்மியாக விற்றது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 8 நாள் வந்து விற்றுருக்குது. எபோவ் ஆவரேஜில் வந்து நமக்கு எவ்வளோ நாள் விற்றுருக்குது அப்படின்னா, அதாவது 60 ரூபாய்க்கு மேலே விற்றுருக்கிறது வந்து நமக்கு 9 நாள் வந்து விற்றுருக்குது. இந்த குட் அப்படிங்கிற கேட்டகரியில் நமக்கு பூ எத்தனை நாள் விற்றுருக்குது அப்படின்னா, வெறும் 3 நாள் தான் விற்றுருக்குது. அதாவது 100 ரூபாய்க்கு மேலே சம்மங்கி விற்றது ஜனவரி மாதத்தில் குறைஞ்சது ஒரு 3 நாள் தான் விற்றுருக்குது. இதில் வந்து நம்ம ஒரு விவசாயி நம்ம வந்து ஒரு நாளைக்கு 15 கிலோ எடுக்கிறதா வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலும், மொத்தம் வந்து அந்த பிலோ ஆவரேஜில் நமக்கு 120 கிலோ பூ வந்து நம்ம எடுத்திருப்போம் 8 நாளைக்கும். அதை வந்து 50 ரூபா அப்படின்னு நம்ம போட்டு பார்த்தோம்னா நமக்கு 6000 ரூபா வந்து கிடைக்குது. அந்த எபோவ் ஆவரேஜ், அதாவது இந்த 9 நாளில் நம்ம ஒரு நாளைக்கு 15 கிலோ நம்ம ஆவரேஜாக வந்து 15 கிலோ வச்சு பார்த்தோம் அப்படின்னா, மொத்தம் வந்து நம்ம 135 கிலோ வந்து பூ எடுத்துருக்குறோம். அது 60 ரூபா ரேஞ்சில் வச்சு போட்டோம் அப்படின்னா 8100 ரூபா வந்து வந்துருக்குது. இந்த குட் அப்படிங்கிற கேட்டகரியில் நம்ம 3 நாள் மட்டும்தான் வந்து நமக்கு விலை கிடச்சிருக்குது. அதில் வந்து ஆவரேஜாக நம்ம 15 கிலோ வச்சு பார்த்தோம் அப்படின்னா 4500 ரூபா வந்து வந்திருக்குது. மொத்தம் வந்து பிலோ ஆவரேஜில் எபோவ் ஆவரேஜில் 8100 ரூபாவும், இந்த குட் அப்படிங்கிற கேட்டகரியில் 4500 ரூபாவும் வந்து நமக்கு மொத்தம் கிடச்சிருக்குது. இதில் இந்த மாதத்துக்கே மொத்தம் நமக்கு வந்து 18600 ரூபா வந்து கிடச்சிருக்குது. இந்த மாதம் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்ச டேட்டாவில் வந்து பார்த்தோன்னா, இந்த விலையோட டேட்டா வந்து பார்த்தோம்னா ஒரு 23 நாளைக்கு கிடச்சிருக்குது. மீதி 7 நாளைக்கு நமக்கு வந்து டேட்டா கிடைக்கல. இந்த 23 நாளில் மொத்தம் நமக்கு வந்து ஒரு 20 நாள், 10 நாள் வந்து இதில் மிஸ் ஆகுது. இந்த 20 நாளில் நமக்கு மொத்தம் கிடைச்சிருக்கிற விலை வந்து 18600 ரூபா. சமையல இந்த 20 நாளில் நம்ம வந்து 18600 ரூபா வந்து நமக்கு கிடச்சிருக்குது. சம்மங்கியில் வந்து நம்ம ஒரு நல்ல லாபம் இருந்துக்கிட்டு இருந்த பயிர் போய் இப்போ வந்து நட்டத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுது. இது என்னோடய பர்சனல் ஒப்பீனியனுங்க. நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு நாளைக்கு ஆவரேஜாக நம்ம ஒரு 1000 ரூபாயிலேருந்து ஒரு 1500 ரூபாய்க்கு உள்ளர வந்து நாம் இது தோட்டத்துலேருந்து வருமானத்தை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சி சமையல வந்தோம். அது நல்லா தான் போய்கிட்டு இருந்தது. ஆனால் இன்றைக்கி நிலைமைக்கு வந்து அது நட்டத்தில் போய் முடிஞ்சிருமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. சுத்தமாகவே வந்து விலை இல்லை. 10 ரூபா, 5 ரூபா, 20 ரூபா, 50 ரூபாய்க்கும் கம்மியான விலைகள் வந்து ரொம்ப நாள் வந்து நமக்கு கிடைக்கிது. இது என்னோடய தனிப்பட்ட முறையில் பார்த்திங்கன்னா, என்னால் சமையல இந்த சூழ்நிலைக்கு நினச்ச லாபத்தை வந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. பாருங்கள், இது இல்லாமல் நம்ம சமையல் வந்து நிறையா மெயின்டெனன்ஸ் வந்து பண்ண வேண்டியிருக்குது. காலையில் வந்து பூ எடுக்க வேண்டியிருக்குது. நிறையா சிரமங்கள் இதில் வந்து இருக்குது. இனிமேல் வந்து மாதம் மாதம் இந்த மாதிரி விலைப்பட்டியல் வந்து நம்ம கொடுப்போம். இந்த விலைப்பட்டியல் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய டேட்டாவை பொறுத்து தான் வந்து ஆவரேஜாக தமிழ்நாட்டுக்குள்ளே என்ன விலை போகுதோ அதில் ஆவரேஜாக வந்து நம்ம கொடுக்குறோம். இனிமேல் வந்து ஒவ்வொரு வாரம் 15 நாளைக்கு ஒருக்கா, மாதத்துக்கு ஒருக்கா எந்த மாதிரி வந்து நமக்கு விலை கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் வந்து இருக்கிறோம். இது இல்லாமல் என்னோடய காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நான் இதோட லிங்க்கில் வந்து ஒரு ஃபார்ம் கொடுக்குறேன். அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி எனக்கு பேசுங்க.
இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிங்கன்னா நானே வந்து உங்களுக்கு நான் கால் பண்ணுவேன். ஏன்னா வந்து நான் காலேஜில் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கிறதுனால என்னால் நீங்கள் ஃபோன் பண்ணக்கூடிய காலை வந்து சில நேரம் அட்டன் பண்ண முடியாமல் போயிடுது. அதனால் என் கூட நீங்கள் பேசணும்னு நினச்சிங்கன்னா நான் லிங்க் வந்து கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் வந்து எனக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு கால் பண்ணுறேன். எனக்கு டைம் கிடைக்கும்போது நிச்சயமாக வந்து நான் கால் பண்ணுவேன். நிறைய பேர் வந்து எனக்கு கால் பண்ணுறீங்க. நான் நம்பர் ஓப்பனாக கொடுத்துருந்தேன். நிறைய பேர் கால் பண்ணுறதுனால என்னால் வந்து பேச முடியல. உங்களுக்கு தேவைப்படக்கூடிய தகவல் வந்து என்னால் கொடுக்க முடியல. அது இல்லாமல் வந்து நான் நிறைய சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நான் எம்எஸ்சி ஜியாலஜிஸ்ட் அப்படிங்கிறனால நான் நிறைய சர்வீசஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அதுவும் உங்களுக்கு வந்து எதுவும் தகவல் தேவை அப்படின்னா நீங்கள் வந்து என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எடுத்து நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன். ஏன்னா நான் காலேஜில் கிளாஸில் இருக்கும்போது எனக்கு ஃபோன் வர்றதுனால என்னால் எடுத்து பேச முடியலை. அதுக்கப்புறம் எடுத்து பேசலாமா, எத்தனை பேர் கால் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு வந்து என்கிட்ட பேசணும்னு தோணுச்சு, உண்மையாலுமே என்கிட்ட வந்து ஏதாவது தகவல் வேணும் அப்படி நான் வந்து அந்த ஃபார்மில் வந்து நீங்கள் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு கால் பண்ணுறேன். ஏன்னா வந்து நீங்கள் கால் பண்ணும்போது என்னால் எடுக்க முடிய மாட்டேங்குது. அதனால் அந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நான் கால் பண்ணுறேன். என்ன டீட்டெயில் வேணுமோ என்கிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு, நான் எங்கே லாஸ் பண்ணேன், அது எல்லாமே வந்து நான் உங்கள்கிட்ட பர்சனலாக நான் ஷேர் பண்ணுறேன். நன்றி.